கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை இன்றும் உள்ளது, அவர் கிருபை என்மேல் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையை ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலும் உங்களுடைய கையின் பிரயாசங்கள் மேலும் உள்ளது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் மற்றும் 1ஆம் அதிகாரத்திலும் அந்த முதல் வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் பார்த்திங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் அப்படின்னு வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்திலும் 1வது வசனத்தில் தேவன் வானமும் பூமியும் உண்டாக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த வானம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு எப்பொழுதுமே அது அடையாளமாக இருந்திருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே சாஸ்திரிகள் கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை வானத்திலே கண்டார்கள். அந்த நட்சத்திரம் வானத்தில் என்ன செய்கிறது, அப்படியே அவர்களை நடத்தி கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து இருந்த அந்த வீட்டின் மேல் வந்து நின்றது என்று வாசிக்கிறோம் அல்லவா. இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த பூமிக்கு வருகை தந்தபோது வானத்தில் இருந்த நட்சத்திரம்தான் அவர் இருந்த இடத்துக்கு வழிகாட்டினது அல்லவா. அதுபோல் வானம் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கும் கூட அது அடையாளமாக இருக்கிறது. அதுக்கு நிறைய வசனங்கள் உண்டு. ஆனால் இன்று நாம் 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு வானமும் வருகையும். முதலாவதாக ஏசாயா 42வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் வானத்தை விரித்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் எபிரேயர் அதனுடைய 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த விரித்த வானத்தை அவர் சுருட்ட போகிறார், ஒரு சால்வையை போல சுருட்ட போகிறார் என்று வாசிக்கிறோம். என்னங்க, நம்ம வானம் எவ்வளோ பெருசு, அந்த வானத்தை ஆண்டவர் விரிக்கும் போதும் கூட யாருடைய உதவியும் கேட்கல. எபிரேயர் 1:12 அதை சுருட்ட போகிறாராம். சுருட்ட போகும்போதும் கூட நான் சுருட்ட போகிறேன், நீங்கள் எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு உத்தரவும் அவர் கேட்க போகிறதில்ல. அப்போது அவருக்கு உத்தரவும் யாரும் போடுறதுக்கு அவருக்கு மேலே யாரும் இல்லை. அவருக்கு உதவி செய்கிற அளவுக்கும் அவருக்கு மேலே வல்லமை உள்ளவர்கள் யாரும் இல்லை. அவரே சர்வ வல்லவர். அவர் எதை செய்ய நினைக்கிறாரோ அதை செய்வார். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்போது ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். வருகையை குறித்து நம்ம பார்க்க தான் போகிறோம். ஆனால் அந்த வருகைக்கான வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாக ஒரு தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். அது என்னன்னா, நான் தான் இந்த வானத்தை படைத்தேன், சால்வையை போல் விரித்தேன். அதை விரிக்கும் போதும் யாரோட உதவி கேட்கல. அதை நான் சுருட்ட போகிறேன், யார்கிட்டையும் உத்தரவு கேட்க தேவையில்லை. ஐ எம் த ஆல்மைட்டி காட், ஐ எம் ஹேவிங் ஆல் அத்தாரிட்டி. அப்போது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னா, இன்றைக்கும் கூட தேவ பிள்ளைகளே, நீங்கள் சில காரியங்களை குறித்து பயந்துட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், நான் தான் எதையுமே செய்ய வல்லவராச்சே, நான் யார்ட்டையும் கேட்க தேவையில்லை, என்னால் எதையுமே செய்ய முடியும், நீ என் பிள்ளையாச்சே, நீ இப்போ தானே என் சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபித்த, என் சமூகத்தை நீ பெருமூச்சு விட்ட, பின்ன ஏன் நீ கலங்கிக்கிட்டு இருக்கேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் மானை போல துள்ளி குதிச்சு புத்துணர்வோடு கூட விசுவாசத்தில் முன்னேறி கடந்து செல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா வானத்தை விரிக்க வல்லமையும் அதை சுருட்ட அதிகாரமும் உடைய தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நான் உனக்காக வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். வேறு யார் அவரை விட பெரியவர் உங்கள் சார்பில் வந்து நிற்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று வைராக்கியமாய் சொல்லுகிறார். ஆகவே யாரை குறிச்சாவது எதை குறிச்சாவது நீங்கள் கலங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா, பயந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்ய போகிறார். இரண்டாவதாக, இந்த வானத்தை சால்வைன்னு சொன்னேன் அல்லவா, இந்த வானத்தில் இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம்
9வது வசனத்திலேருந்து 11ஆம் வசனம் முடிய வாசிக்கும் பொழுது ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 9 till verse 11 அங்கே என்ன வாசிக்கிறோன்னா, ஒரு மேகம் வருது. அந்த மேகத்து மேலே ஏசப்பா அழகாக ஏறுறாரு. அந்த மேகம் அப்படியே அவரை கொண்டு போகுதான். இப்போ அந்த கொண்டு போகிற மேகத்தையும் வானத்தையும் அங்கே இருக்கிற சீஷர்களும் அன்றைக்கு இருந்த யூதர்களும் அவங்க அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மேகம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. அடுத்தது தூதர்கள் 2 பேர் வந்து சொல்கிறாங்க, என்னப்பா நீங்கள் வானத்தை அப்படி அண்ணாந்து பார்த்துட்ருக்கீங்க? இந்த இயேசு கிறிஸ்து எப்படி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இந்த மேகத்தின் மேலே வானத்துக்கு ஏறி போனாரோ அதை போலவே அவர் இறங்கி வரப்போகிறாரு அப்படின்னு வாசிக்கணும். இது வந்து ஏற்கனவே நடந்தது. அப்போஸ்தலர் நடபடிகளில் ஏற்கனவே நடந்து முடிந்தது. இட் வாஸ் பாஸ்ட். ஃப்யூச்சரை குறித்து, எதிர்காலத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் போது மேகத்தை குறித்து ஒரு குறிப்பை வாசிக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகத்து மேலே தான் இறங்கியும் வரப்போகிறார். அவர் இறங்கி போகிறது மாத்திரம் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் அவர் ஏறி போன மாதிரி இறங்கி வரப்போகிறாருங்க, இதில் என்னங்க அப்படின்னு கேட்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? 1 தெசலோனியன்ஸ் 4:17 1 தெசலோனிக்கர் 4:17 ரொம்ப அழகாக வாசிக்கிறோங்க. உங்களையும் என்னையை பற்றி தான் கர்த்தர் சொல்கிறாரு. அவர் மேகத்தில் இறங்கி வந்துட்டு அவர் எப்படி போகும்போது மேகத்து மேலே ஏறி போனாரோ நம்மையும் ஆண்டவர் மேகங்கள் மேலே அவர் என்ன செய்வார்? ஏற்றி கொண்டு போகிறார் என்று உங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போயே நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். எப்போ பார்த்தாலும் சட்டி பானையை உருட்டிகிட்டு இருக்கிறீங்களே, எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த கடன் பிரச்சனை வியாதின்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்களே, வீட்டு வாடகை கொடுக்கல, இன்னும் ஃபோன் பில்லை எனக்கு டாப்அப் பண்ணல அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மேகங்கள் மேலே ஏறி போகிற நாட்கள் வரப்போகிறது. சிலர்லாம் ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா போஸ்ட் கொடுத்துட்டு அதை ஸ்டேட்டஸில் வைக்கிறது, அதை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அப்படியே சரி இவங்க பாருங்கள் நினச்சா ஃப்ளைட்டில் போகிறாங்க, அப்படியே அந்த க்ளவுட்ஸ் மேலெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது. தேவ பிள்ளைகளே, சூன் தட்ஸ் கோயிங் டு கம் அ டே, சீக்கிரத்தில் ஒரு நாள் வரப்போகிறது. நாமும் மேகங்கள் மேலே ஏறி போகிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போது அந்த மேகங்கள் மேலே ஏறி போகிறபடினாலே இன்னொரு குறிப்பும் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த மேகங்கள் மேலே ஏறி போகணுன்னா 2 முக்கியமான காரியங்களை செய்யணுமா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்திருக்க, அடுத்தது பாவமான பாரமான யாவற்றையும் நீங்கள் என்ன செய்து தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடக்கடவீர்கள் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பிரசங்கத்தை கேட்குறோம், நமக்கு பலன் உண்டாகுது. திரும்ப நம்ம சில துர்செய்தி ஏதோ ஃபோன் வழியாவோ யாரோ நேர்லையோ வந்து சொல்கிறாங்க, நம்முடைய நெருக்கடிகள் நம்முடைய பலவீனங்கள் அப்படியே உடஞ்சி போயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். விசுவாசம் எந்த மூளைக்கு போகுதுன்னே தெரில. சிலருக்கு நான் சொல்கிறது புரியாது, ஆனால் சிலருக்கு புரியும். எலியாவை மாதிரி கர்மேல் மலை உச்சியில் விசுவாசமாக பேசின ஆட்கள் திடீர்னு அதே வாரத்தில், ஏன்னா சில நேரத்தில் அதே நாளில் பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. சூறை செடியின் கீழே படுத்துக்கிட்டு, ஆண்டவரே நான் செத்தா போதும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கிட்டால் போதும்னு கூட சொல்லக்கூடிய சூழ்நிலையில் வரும். தேவ பிள்ளைகளை, எலியாவுக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நீங்கள் நினைக்காதீங்களேன், யாருக்கு வேணால் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். நேற்று நீங்கள் பெரிய சாட்சி சொல்லியிருப்பீங்க, இன்றைக்கி ஏண்டா வாழணும் சாவலாம் அப்படின்ற எண்ணெல்லாம் பிசாசு போடுவான் தேவ பிள்ளையே. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஆண்டவர் ஒரு சூப்பரான ஸ்பிரிச்சுவல் டிப்ஸ் கொடுக்குறார். அது என்ன தெரியுங்களா? சாட்சிகள். உங்களை சுற்றி கர்த்தர் சில சாட்சிகளை வைத்திருக்கிறார் பாருங்க. திடீர்னு உங்களுக்கு யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இதுலேயோ ஒரு ஷேர் பண்ணியிருப்பாங்க ஒரு சாட்சி. அந்த சாட்சி உங்களை தூக்கி நிறுத்தும் தேவ பிள்ளையே. அது உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்த ஒரு பூஸ்டராக இருக்கும் தேவ பிள்ளையே. அதனால் அந்த சாட்சிகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த சாட்சிகளை, நன்மைகளை, சாட்சிகளை நினச்சி பார்க்கணும். நமக்கு கர்த்தர் எவ்வளோ நன்மை செய்தது, அதுதாங்க உங்களுக்கு ஃபெய்த் பூஸ்டர். அதுதான் உங்கள் விசுவாசத்துக்கு பெரிய பலன். அந்த விசுவாசத்தை நீங்கள் பலப்படுத்தின உடனே 2 நீங்கள் விலத்தள்ளணும். அது என்ன அப்படின்னா, 1 பாவம் நெருங்கி வரும், அதை தள்ளிடணும். 2வது பாரம், அதாவது பயம், கவலை, பலவீனத்தை குறித்த போராட்டம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள் இருக்குல்ல, அதை இன்னும் எவ்வளோ நாள் தாங்க சகிக்கிறது, இதெல்லாம் நினச்சி நொந்துக்கிட்டு இருக்கோம்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் நீ தள்ளிடு. இதை தள்ளுறதுக்கு சாட்சிகள் உங்களுக்கு அது பலனாக இருக்கும். அதை தான் ஆண்டவர் மேகத்தோடு ஒப்பிடுகிறார். மேகம்
நீங்கள் எண்ணவே முடியாது, அவ்வளோ மேகம் இருக்குது. அதனால தான் வசனம் சொல்கிறது, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது நீ ஏன் சோர்ந்து போகிற, உன் வாழ்க்கையிலையும் நான் நிச்சயம் அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஸோ நீங்கள் மேகத்தை பார்க்கும்போதெல்லாம் சாட்சிகள் ஞாபகத்துக்கு வரணும். அந்த சாட்சிகளால் பலப்படுங்கள், பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிடுங்கள். ஒரு நாள் அதே மேகங்கள் மேலே கர்த்தர் உங்களை சாட்சியாக, நம்மை சாட்சியாக எடுத்துக்கொள்வார். கடைசியாக வானத்தில் நமக்கு தெரிகிற மூணாவது அடையாளம், முக்கியமான அடையாளம் மின்னல். இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மின்னல் போல் தோன்றுவாராம். மின்னல் போல் தோன்றுவார் அப்படின்னு லூக்கா ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறார். ஆண்டவருடைய அவரே மின்னல் மாதிரி தோன்றுவார். அந்த அவரோட ஸ்பீடு லைட்னிங் ஸ்பீடாக இருக்கும். அதை குறித்து மத்தேயு 24ஆவது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் வருகை மின்னல் வேகத்தில் இருக்கும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. மின்னலை போல இருக்கும், மின்னல் வேகத்தில் இருக்கும். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், அதே மத்தேயு 24ஆவது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கிறோம், மாடியில் இருக்கிறவங்க எதையாவது எடுக்க கீழே இறங்கி வரலான்னு நினைக்காம இருக்கணுமா. இப்போ மாடியில் இருக்கிறாங்க, ஆண்டவரோட வருகை எப்படி ஆண்டவர் ஒப்பிடுகிறார் பாருங்கள். தீஸ் வேர்ட்ஸ் வேர் செட் பை ஜீசஸ் ஹிம்செல்ஃப். நீங்கள் ரெட் லெட்டர்ஸ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாடியில் இருக்கிறவங்க கீழே எதையாவது எடுக்க வரலான்னு கூட நினைக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2015 பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா சிலர்லாம் மாடியில் இருந்து கீழே இருக்கிற டாக்குமெண்ட்ஸை, வீட்டு பத்திரத்தை எடுக்கலாம், லாக்கரில் நம்ம பீரோவில் இருக்கிற நகை தான் எடுக்க வரலான்றதுக்குள்ளேயே ஃப்ளட்டு கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபில் பண்ணிருச்சுங்க. அவ்வளோதான் அடிச்சுட்டு போயிடுச்சு. அது மாதிரி கர்த்தர் சொல்லுகிற, நான் மின்னல் வேகத்தில் வரும்பொழுது நான் அப்போ போய் மத்திய 25ஆவது அதிகாரத்தில் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன செய்கிறாங்களா, நான் இப்போ போய் எண்ணெயை வாங்குகிறேன், மணவாளனை சந்திக்கிறதுக்காக ஆயத்தப்படுறேன். தெய்வ பிள்ளைகளே, ஆயத்தப்படுறதெல்லாம் இப்போயே பற்றணும். அப்போ நினைக்கலாம், பாஸ்டர் இப்போ ஏன்னா நாளைக்கு நான் ஆயத்தமாகட்டுமா? தெய்வ பிள்ளையே, நாளைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பது கேள்விக்குறி. கிடைக்குமா தெரியாது. ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களை இன்றைக்கே ஆயத்தப்படுத்த வேண்டும். விட வேண்டிய காரியங்களை இன்றே விட்டாக வேண்டும். நாளைக்கு பார்க்கிறேன் என்று சொன்னால் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலேயே போக வாய்ப்பு இருக்கிறது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு பாஸ்டருடைய மகன்தான். நான் படித்து வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு எங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ ஞானஸ்நானம் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் இப்போல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லி பார்த்து நான் கேட்கலன்னு உடனே அவங்க மற்ற பாஸ்டர்ஸ் கிட்டலாம் சொல்லி, யாரெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராங்களோ அந்த பாஸ்டர்ஸு அவங்களாம் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா நீ எடுத்துக்கப்பா, அப்பா அம்மா தான் ஆசைப்பட்றாங்களே, விரும்புகிறாங்களே, நீ ஞானஸ்நானம் எடுத்துக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இன்னும் வெறுப்பாயிருச்சு. நடாது இவங்க சொல்லி இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லி இவங்களுக்காக நான் எடுக்கணும், நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அடமெண்ட் நேச்சர், அந்த மாதிரி ஒரு பிரதிபலிப்பாயிடுச்சு. சரிங்களா? அப்போது இவங்க எனக்காக ஜெபித்துக்க, என்னுடைய பேரண்ட்ஸ் எனக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பெரிய கிருபை. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி ஒரு சொப்பனம் பார்க்குறேன். ஒரு கனவில் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃப்ளைட்டு டிக்கெட் இருக்குது. அங்கே ஏரோப்ளைன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நாய்ஸ் வரும் பார்த்தீங்களா, ரன்வேக்கு அந்த லைட்லாம் எரியுது, அது டேர்ன் பண்ணுது. அந்த ரன்வேலே அது பறக்கிறதுக்கு அது ரெடியாக அதனுடைய இடத்த நெருங்கிக்கிட்டு இருக்குது. என் கையில் டிக்கெட் இருக்குது. பட் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் இன் த சைக்கிள் ஸ்டாண்ட். எனக்கு தெரியாது ஏர்போர்ட்டில் சைக்கிள் ஸ்டாண்ட்லாம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கனவை பொறுத்த வரைக்கும் அந்த பார்க்கிங் ஏரியாவில் சைக்கிள்லாம் நிற்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த சைக்கிள் ஸ்டாண்டில் நான் நின்றுக்கிட்டு தூரத்துலேருந்து பார்க்குறேன், ஆண்டவரே இந்த ஃப்ளைட்டில் தான் நான் போகணும், இந்த ஃப்ளைட்டுக்கான டிக்கெட் என் கையில் இருக்குது, அது மூவ் ஆகிருச்சு, அது ரன்வேக்கு வந்துருச்சு, வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் இட்ஸ் கோயிங் டு டேக் ஆஃப், அது இன்னும் சில வினாடிகளில் பறக்க போகுது. ஆண்டவரே, இந்த இந்த கனவை இப்போ சொல்லும் போதும் கூட எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது. ஐ ஏபிள் டு ஃபீல் வாட் ஐ சா அட் தட் மூமெண்ட். அந்த நேரத்தை நான் பார்த்தது இப்போ கூட என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆண்டவரே, நான் கைவிடப்பட்டுட்டேனே ஆண்டவரே, அந்த ஃப்ளைட்டில் நான் போயிருக்கணும், பட் ஸ்டில் ஐம் ஹியர் ஆண்டவரே, நான் எப்படி நான் ரீச் அவுட் ஆவேன், நான் இந்த சைக்கிள் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி போய் நான் அதை பிடிப்பேன் அப்படின்ற அந்த ட்ரீமை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அந்த கனவை பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
அதோட கனவு நின்றுச்சு, கலைஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே எங்கள் டேடி மம்மியை பார்த்துட்டு நான் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, எனக்கு சாக்கடை தண்ணியில் கொடுத்தா கூட எனக்கு இன்றைக்கே ஞானஸ்நானம் கொடுங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. என்னடா இவன் திடீர்னு காலையில் இருந்துச்சு ஞானஸ்நானம் கொடு அப்படின்னு சொல்கிறான். வெயிட்டு இது நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் நம்ம இது ரொம்ப விசேஷமாக செய்ய வேண்டியதுப்பா, பொறுமையாக செய்யணும்னு. இப்போ அவங்க என்ன பொறு அப்படின்னு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுன்றாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு இப்போ தண்ணி தொட்டி எனக்கு ரெடியாகலன்னா இந்த சாக்கடை தண்ணியில் கூட எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. நான் ஆண்டவரால் கைவிடப்படக்கூடாது. அவரோட வருகை தான் அந்த விமானத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரமாக எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பெரிய கிருபை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வித்தின் ஃபியூ டேஸே ஞானஸ்நானம் அரேஞ்ச் பண்ணி ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்க. பை காட்ஸ் கிரேஸ் இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் யார் மூலையாவது சில காரியங்களை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருப்பார். இதை செஞ்சிருப்பா, இதை செய்யாமல் விட்டுருப்பா அப்படிலாம் சொல்லுவார். அம்மா அது வேணாம்மா அப்படிலாம் சொல்லுவார். நமக்கு ஒரு நேச்சர் இருக்குல்ல, அடமன் நேச்சர், அதனால் நம்ம விடாப்புடியாக பிடிச்சிக்கிட்டே இருப்போம். ஒருவேளை நீங்கள் பேரண்ட்டாக கேட்டுக்கொண்டு இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். மனசு தளர விட்டுறாதீங்க, நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன ஆண்டவர் ரட்சித்த தேவன், என்னை ஊழியத்துக்காக கொண்டு வந்த தேவன் உங்கள் பிள்ளைகளையும் சந்திப்பார். உங்களுடைய கண்ணீருக்கான பதில் நிச்சயமாக உண்டு தேவ பிள்ளையே. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவோட வருகை ரொம்ப சமீபம். அது ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகிறதுக்கு எதை விடணுமோ இன்றைக்கே தீர்மானம் எடுத்து இன்றைக்கே விட்டுருங்க. ஏன்னா இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியாது. இன்றைக்கே செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்பொழுது கர்த்தர் மின்னல் வேகத்திலே மேகத்திலே நம்மை எடுத்து கொண்டு போய் இந்த வானத்தை சால்வையை போல சுருட்டி புதிய வானத்தை சிருஷ்டிக்கப் போகிறார். அந்த புதிய வானம் புதிய பூமியிலே நாம் காணப்படும்படியாக இந்த நாளிலேயே நீங்கள் ஆயத்தப்படுவீர்களா? God bless you all. Praise the Lord. Amen.